தற்போது பத்திரிகையாளர் சுமன் சி ராமன் தற்போது இணைப்பில் இருக்கிறார், அவரிடம் பேசலாம். சுமன் சி ராமன், இந்த அறிவிப்பின் மீதான உங்களுடைய கருத்து என்ன? இல்ல, அது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா எதிர்பார்த்தது அக்டோபர்ல நடக்க வேண்டியது, அதுக்கு பிறகு அந்த நீதிமன்ற உத்தரவுனால தாமதம் ஆயிருக்கு. அது திருப்பி டிசம்பர் 31ங்கிறது கிட்டத்தட்ட இன்னும் 35 நாள், 32 நாள், 33 நாள் தான் இருக்கு. அதுக்குள்ள நடத்துறதுக்குன்னா மிகவும் விரைவில் அதனுடைய உத்தரவு வர வேண்டும். ஃபார்மல் நோட்டிபிகேஷன் அந்த டேட் வர வேண்டும். அது அந்த மாதிரி அடுத்த 2-3 நாட்களில் வந்தால்தான், இந்த வாரம் நிச்சயமாக வந்தால்தான் அது 31 டிசம்பருக்குள்ள நடத்தக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். அப்போ அந்த கால அவகாசம் இல்லை என்கிற அந்த விளக்கம் ஏற்கக்கூடியது என்று நீங்கள் கருதுகிறீர்கள் இல்லையா? இல்ல, அதாவது இப்ப ஏற்கனவே இது வருதுங்கிறது தெரியும். இது திடீர்னு வந்த ஒரு நிகழ்வு அல்ல. சரி, இப்போ அந்த கோர்ட்டு உத்தரவினால் இப்ப சில வாரங்கள் கூடுதலாக அவகாசம் எல்லா கட்சிகளுக்கும் இருந்திருக்கிறது. இனிமே உட்கார்ந்துகிட்டு அதை எப்ப நடத்தணும், தாமதப்படுத்தணும், மேலும் தாமதப்படுத்த வேண்டும் என்று கேட்பதில் எந்த விதமான ஒரு லாஜிக் இல்லாம இருக்கு என்னுடைய கருத்து. அதனால இந்த முதல்ல அறிவிப்பு வந்த போது அடுத்த நாள்ல இருந்தே வேட்புமனு தாக்கல் துவங்கும் ஒரு நிலை இருந்தது. அதுல கால அவகாசம் கம்மியா இருந்ததுங்கிறது ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடியது. இப்போ பல வாரங்கள் ஆகிவிட்டன. இப்போ திருப்பி இந்த கால அவகாசத்தில் நிச்சயமா உங்களுக்கு இப்போ சூனர் ஆர் லேட்டர் அது வரப்போகுதுன்னு தெரியும். அரசியல் கட்சிகளுக்கு அவகாசம் இருந்து விட்டது. அவர்கள் இனிமே எப்போ அறிவிப்பு வந்தாலும் அதை சந்திக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து.